தொடர்ந்து நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். குழந்தைகள் அடங்கிய ஆபாச படங்களை தனிப்பட்ட முறையில் பதிவிறக்கம் செய்து பார்ப்பது குற்றமல்ல என்ற சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு ரத்து. சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கை சரியாக கையாளவில்லை எனவும் உச்ச நீதிமன்றம் கருத்து. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தமிழக மீனவர்கள் 5 பேரை கைது செய்த இலங்கை கடற்படை. படகு ஒன்றையும் சிறைப்பிடித்து அட்டூழியம். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். தமிழக மீனவர்களுக்கு இலங்கை நீதிமன்றங்கள் அபராதம் விதிப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் தஞ்சை மற்றும் சேலம் மாவட்டங்களில் மினி டைட்டில் பூங்காக்கள் திறப்பு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் தாலுகா பிள்ளையார்பட்டி கிராமத்தில் ரூபாய் 30.50 கோடி மதிப்பீட்டில் 55,000 சதுரடி பரப்பளவில் தரைதளம் மற்றும் 3 தளங்களுடன் கட்டப்பட்டுள்ள மினி டைடல் பூங்காவும் மற்றும் சேலம் மாவட்டம் ஓமலூர் தாலுகா ஆனைக்கவுண்டன்பட்டி மற்றும் கருப்பூர் கலைஞர் நூற்றாண்டு உணவுப் பொருள் சோதனை கூடம் சேமிப்பு கிடங்குகள் திறப்பு. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் சார்பில் புதிய கட்டிடங்களை திறந்து வைத்தார் முதலமைச்சர். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் கூட்டுறவுத்துறை சார்பில் ஒருங்கிணைந்த கூட்டுறவு வளர்ச்சி திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு நுகர்வோர் கூட்டுறவு இணையத்திற்கு சென்னை சாலிகிராமத்தில் 29,195.54 சதுர அடி பரப்பளவில் ரூபாய் 7.5 கோடி மதிப்பீட்டில் நவீன வசதிகளுடன் கூடிய புதிய அலுவலக கட்டிடம் தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்திலிருந்து பெறப்பட்ட கூட்டுறவு சென்னை கண்ணப்பர் திடலில் வீடற்ற 116 குடும்பங்களுக்கு புதிய வீடுகள். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வீடுகளுக்கான ஒதுக்கீட்டு ஆணைகளை வழங்கினார். சென்னை தலைமை செயலகத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷுடன் டிட்டோ ஜாக் அமைப்பினர் சந்திப்பு. பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 31 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தல். சென்னை கோட்டை முற்றுகை போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக டிட்டோ ஜாக் அமைப்பு அறிவிப்பு. கோரிக்கைகளை பரிசீலிப்பதாக அமைச்சர் தெரிவித்ததாகவும் டிட்டோ ஜாக் அமைப்பினர் விளக்கம். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் எங்களை அழைத்து பேசி இதற்கு ஒரு நல்ல முடிவை அளிப்பதாக உறுதியளித்திருக்கிறார்கள். அந்த வகையில் எங்களுடைய கூட்டமைப்பினுடைய அனைத்து சங்கங்களுடைய 12 அமைப்பு சங்கங்களுடைய பொறுப்பாளர்கள் அழைத்து பேசி ஒரு முடிவு செய்யப்பட்டு தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுகிறது என்பது முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான ரவுடி சீசிங் ராஜா என்கவுண்டரில் சுட்டுக் கொலை. சென்னை நீலாங்கரையை அடுத்த அக்கரை பகுதியில் போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்றபோது துப்பாக்கியால் சுட்டதாக தகவல். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதாகும் ரவுடிகள் அடுத்தடுத்து என்கவுண்டர். தட்டி தூக்கும் தமிழ்நாடு போலீசால் குலை நடுங்கும் கூலிப்படை.
கைது செய்யப்பட்ட சிசிங் ராஜாவை நீலாங்கரையில் ஆயுதங்களை கைப்பற்ற அழைத்து சென்ற போலீசார். தான் மறைத்து வைத்திருந்த கள்ளத்துப்பாக்கியால் சிசிங் ராஜா சுட்டதால் தற்காப்பிற்காக போலீசார் சுட்டுக் கொலை. ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்ட ரவுடி சிசிங் ராஜாவின் உடலை பார்த்து கதறி அழுத மகள். செய்யாத குற்றத்திற்காக கொலை செய்து விட்டீர்களே என கண்ணீர் விட்டு கதறியதால் பரபரப்பு. ரவுடி காக்கா தோப்பு பாலாஜியை தொடர்ந்து சிசிங் ராஜாவும் என்கவுண்டரில் சுட்டுக் கொலை. தலைநகர் சென்னையில் ஒரே வாரத்தில் அடுத்தடுத்து 2 என்கவுண்டர் சம்பவம் அரங்கேறியதால் பரபரப்பு. ரவுடி சிசிங் ராஜா கள்ளத்துப்பாக்கியை வைத்து சுட முயன்றதால் தற்காப்பிற்காக என்கவுண்டர் என சென்னை தெற்கு காவல் இணை ஆணையர் விளக்கம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்பு இருப்பதாக தெரியவில்லை எனவும் பேட்டி. விசாரணையில் இதுவரைக்கும் இவருக்கும் அந்த கேஸ்க்கும் ஆம்ஸ்ட்ராங் கேஸ்க்கும் சம்பந்தம் இருக்கிறதா தெரியலைங்க. நம்ம தேடினது இவர் வேளச்சேரி கேஸ்க்கு மட்டும்தான். அதில் பிடிச்சிட்டு வந்து தான் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம். ஆந்திராவில் பிடிச்சது அந்த டீம் வேற கேஸ்க்காக அவங்க போயிட்டு இருக்காங்க ஆந்திராவில். நமக்கு இங்கேருந்து இன்ஸ்பெக்டர் உடனே ரஷ் பண்ண முடியாதுன்றதால இன்ஃபர்மேஷன் மட்டும் பாஸ் பண்ணி செக் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். பண்ணுறப்போ அவர் அங்கே ப்ரெசென்ட்டில் இருந்துடுறாரு. அப்படி தான் அந்த டீம் பிடிச்சாங்க. சென்னை சேப்பாக்கத்தில் மாற்றுத்திறனாளிகள் உண்ணாவிரத போராட்டம். அரசின் பல்வேறு துறைகளில் 2 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியும் மாற்றுத்திறனாளிகளை பணி நிரந்தரம் செய்ய கோரிக்கை. அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சத்யாவிற்கு எதிரான 2 வழக்குகளில் 4 மாதங்களில் குற்றப்பத்திரிகை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை உறுதி. மறைந்த பாடகர் எஸ்பிபி கடைசி வரை வாழ்ந்த காம்தார் நகரினை எஸ்பி பாலசுப்ரமணியம் நகர் என பெயர் மாற்றம் செய்ய வேண்டும். தலைமை செயலகத்தில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் அவரது மகன் சரண் கோரிக்கை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை புதிய உச்சத்தை தொட்டது. சவரனிற்கு 160 ரூபாய் உயர்ந்து 55,840 ரூபாய்க்கு விற்பனை. நான்கு முறை வெளிநாட்டு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு குறைவான முதலீட்டை ஈர்த்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உடனடியாக வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். அதிமுக ஆட்சியில் ஈர்க்கப்பட்டுள்ள முதலீடுகளை பட்டியலிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. தனது சொந்த தொகுதியான கொளத்தூரில் நாளை ஆய்வு செய்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கட்சி நிர்வாகிகளையும் நாளை சந்தித்து ஆலோசிக்க உள்ளதாக அறிவிப்பு. கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலைப்பகுதியில் 80 லிட்டர் மஞ்சள் நிற எரிசாராயம் பறிமுதல். தப்பிச் செல்ல முயற்சித்த சாராய வியாபாரியை கைது செய்து கரியலூர் போலீசார் விசாரணை. சென்னை கிண்டியில் மீட்கப்பட்ட நிலத்தில் பசுமை பூங்கா அமைப்பதற்கு அன்புமணி ராமதாஸ் வரவேற்பு. கோயம்பேட்டில் 2வது மிகப்பெரிய பூங்காவை அமைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல்.
மது ஒழிப்பு மாநாடு முதலமைச்சரும் திருமாவளவனும் திட்டமிட்டு செயல்படுத்துகின்ற ஒரு நாடகம் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் விமர்சனம். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து கொள்ளைகள் அதிகரித்து வருவதாகவும் குற்றச்சாட்டு. சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீரழிந்திருக்கிறது. இந்த திமுக ஆட்சியில் வந்த கடந்த 3 வருடமாக எங்கே பார்த்தாலும் கொலைகள். அந்த கொலைகளில் சரியான விசாரணை கிடையாது, சரியான கைதுகள் கிடையாது. நீங்கள் சொன்னீங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் கொலையில் இன்று வரலும் கொலையாளிகள் கண்டுபிடிக்கவில்லை. அதே போல் எங்கே பார்த்தாலும் இன்றைக்கு கஞ்சா இருக்கிறது. ஊருக்கு டாஸ்மாக் கடைகளை திறந்து விட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. நாகப்பட்டினம் மீனவர்கள் 2வது நாளாக வேலை நிறுத்தம். சுருக்குமடி வலையை தடை செய்ய வலியுறுத்தல். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு நடப்பட்ட பந்தக்கால். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு. அதிமுக முன்னாள் அமைச்சர் சுப்பிரமணியன் மற்றும் அவரது மகள் லாவண்யா ஆகியோர் மீது சேலம் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு. சமையலர் பணி வழங்குவதாக கூறி 65 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு ஏமாற்றியதாக எழுந்த புகாரில் நடவடிக்கை. ஆவடி அடுத்த அண்ணனூரில் ரயில்வே தண்டவாளம் அருகே திடீரென பள்ளம் ஏற்பட்டதால் ரயில் சேவை பாதிப்பு. 1 மணி நேரத்திற்கும் மேலாக ரயில்கள் இயங்காததால் பள்ளி, கல்லூரி செல்லும் மாணவர்கள், வேலைக்கு செல்வோர் கடும் அவதி. இலங்கையில் 9வது அதிபராக அனுரகுமார திசநாயக்க பதவியேற்பு. இலங்கை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஜெயந்த ஜெயசூர்யா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். ඒ වගේම තානාපතිවරුන්, මහා කොමසාරිස්වරුන්, ඒ වගේම අග්‍රවංශකාරතුමා இலங்கை அதிபராக தேர்வான அனுரகுமார திசநாயக்கவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. பிராந்திய நலனிற்காக தங்களுடன் பணியாற்ற ஆவலுடன் உள்ளதாக எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. கேரளாவில் மேலும் 2 பேருக்கு நிபா வைரஸ் பாதிப்பு. மாஞ்சேரியில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. அமெரிக்காவின் நியூயார்க்கில் பாலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாஸுடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு. காசா, இஸ்ரேல் இடையேயான போரில் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வலியுறுத்தல். காரைக்கால் கடற்கரையில் இளம் ஜோடியை மிரட்டி பணம் பறித்த விவகாரத்தில் கடலோர காவல்படை காவலர் ராஜ்குமார் சஸ்பெண்ட். உறவினர்கள் ராஜ்குமாரிடம் வாக்குவாதம் செய்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலான நிலையில் காரைக்கால் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணிஷ் நடவடிக்கை. திருப்பதி லட்டில் மாட்டுக் கொழுப்பு கலந்த சர்ச்சை விவகாரத்தால் ஏற்பட்ட தோஷத்தை போக்க நடைபெற்ற சாந்தி ஹோமம். யாகத்தில் வைக்கப்பட்ட புனித நீரை லட்டு, பிரசாதம் தயாரிக்கும் மடப்பள்ளி உள்ளிட்ட இடங்களில் தெளித்த அர்ச்சகர்கள். Bye.